அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 3 உரைநடை உலகம் அதில் தமிழர் மருத்துவம் நேர்காணல் வடிவில் இருக்கிற செய்திகளை பாடமாக தெரிந்து கொள்ள போகிறோம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னாரு திருவள்ளுவர். அதாவது அருந்தும் உணவே அருமருந்து அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் நம்ம தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவிலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினாங்க. உலகத்தில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தாங்க. மாணவர்கள் சிலர் சித்த மருத்துவர் கு சிவராமன் அவர்கள்கிட்ட தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை கேள்விகளாக்கி விடைகளை தெரிந்து கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்காணலை தான் இன்னைக்கு நாம பாடமா பார்க்க போறோம். மனிதர்கள் மருத்துவத்தை பத்தி எப்போ அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு மாணவர்கள் சிவராமன் ஐயா கிட்ட கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, தொடக்க காலத்துல மனிதனுக்கு நோய் வந்த போது இயற்கையா வளர்ந்த தாவரங்களை கொண்டோ அவனுக்கு அருகில் கிடைச்ச பொருளை கொண்டு நோயை தீர்க்க முயன்றிருப்பான். தாவரங்களோட வேர், பட்டை, இலை, பூ, கனி இது எல்லாத்தையும் மருந்தா பயன்படுத்தியிருப்பான். இப்படிதான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது அப்படின்னு சிவராமன் ஐயா சொல்றாரு. அப்படியான பழந்தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, ஆமா, பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்தது மட்டும் இல்லாம மருத்துவத்துல சிறந்து விளங்கினாங்க. எப்படின்னா மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் போன்ற எல்லாவற்றையும் உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய யோகம் முதலிய கலைகளையும் அவங்க அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் அப்படிலாம் பல மருத்துவ முறைகள் இருக்குது. இது எல்லாமே ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா அப்படின்னு மாணவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த எல்லா மருத்துவத்துக்கும் அடிப்படை ஒன்றுதான். இப்போ நோயெல்லாம் பேய் பிசாசுனால வருது, பாவ புண்ணியத்தினால வருது அப்படின்னு உலகத்துல பல பகுதிகளில் சொல்லி கொண்டிருந்த காலத்திலேயே தமிழர்களோட தத்துவங்களான சாங்கியம், ஆசிவகம் போன்றவை உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒற்றுமையை கண்டறிஞ்சு உடலில் ஐம்பூதங்களினால் ஏற்படும் மாற்றங்களை விளக்குச்சு. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள், அப்பொருட்களோட தன்மை, சுவை இவற்றை கொண்டே குணப்படுத்த முடியும் அப்படின்ற உண்மையை தெளிவா விளக்குனாங்க. தமிழர் மருத்துவம் அப்படின்றது பண்பாட்டு கூறாக ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை இப்ப பின்தங்கி போச்சுங்களேயா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, நிறைய காரணங்களை சொல்லலாம். நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகளின் தாக்கத்தை நிறைய நமக்கு ஏற்படுத்துச்சு. சமண பௌத்தர் காலத்துல அந்தந்த மதங்களோட கூறுகள் நம்ம மருத்துவத்துல இருந்துச்சு. பிறகு சைவம் ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்துச்சு. இறுதியில ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அப்புறம் சித்த மருத்துவன்றது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமா சுருங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கிராமத்துல மட்டுமே இருக்கிற ஒரு மருத்துவமாக அது ரொம்ப சுருங்கி போச்சு. நவீன மருத்துவத்துல நம்ம இப்ப இருக்கிற நோய்களுக்கெல்லாம் உடனடியாக மருந்து சாப்பிட்டோன்னா அந்த நோய் குணமாயிடுது இல்லையா, அதனால கூட தமிழர் மருத்துவ முறை பின்தங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஐயா சொல்றாரு. தமிழர் மருத்துவம் இப்போது மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து வருவதாக தோன்றுகிறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, பல வருஷத்துக்கு பின்னாடிதான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தின் நீட்சி, தொடர்ச்சி அப்படின்றதும் மிகப்பெரிய பட்டறிவில ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஒளிந்திருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பா சக்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், புத்து நோய், மாரடைப்பு அந்த மாதிரியான நோய்கள் பெருகிய நிலையை சொல்லலாம். இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு வெறும் ரசாயன மருந்து போதாது. கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம்
இதெல்லாம் கூட்டா சேர்ந்து நம்ம மேற்கொள்ளணும். அப்பதான் இந்த நோய்கள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும். அது மாத்திரம் இல்லாம தொடர் சிகிச்சைக்கு பிறகு பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளின் தேவை அவசியம் ஆயிற்று. பக்க விளைவுகள் இல்லாத மருந்து எங்க இருக்கு? நம்ம தமிழர் மருத்துவத்துலதான் இருக்குது. அதன் பிறகுதான் எல்லா நாடுகளும் மரபு சார்ந்த மருத்துவ முறைகளின் மீது அவங்க பார்வை விழ தொடங்கிச்சு. அதனாலதான் சித்த மருத்துவத்தின் பழமையும் தமிழர்களோட பெருமையும் புரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் தமிழர் மருத்துவத்துல மேற்கொள்றாங்க. நாள்பட்ட நோய்க்கு மட்டும் இல்ல, புதிய தொற்று நோய் மாதிரியான சவால்களுக்கும் இது சிறந்த மாற்றாக இருப்பதாக தெரிய வந்தது. இப்ப கூட பாருங்க, நாம இந்த கொரோனா காலத்துல எதை சாப்பிடுறோம்? பூஸ்ட் சாப்பிடுங்க, காம்ப்ளான் சாப்பிடுங்க நான் சொல்றோம். கபசுர குடிநீர் குடிங்க, இளவேம்பு குடிநீர் குடிங்க, பால்ல நல்ல மஞ்சத்தூள் போட்டு சாப்பிடுங்க, மிளகு சேர்த்துக்கோங்க, இஞ்சி எலுமிச்சம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப இந்த மாதிரியான தொற்று நோய்களுக்கும் மருந்து நம்ம தமிழர் மருத்துவத்துல இருக்குது அப்படின்றது இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஐயா சொல்றாரு. சித்த மருத்துவத்துல தாவரங்கள்ல இருந்து மட்டும்தான் மருந்து தயாரிக்கிறாங்களா ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஐயா சொல்றாரு, வேர்பாறு, தழைப்பாறு, மிஞ்சின கால், பற்ப செந்தூரம் பாரே அப்படின்னு சொன்னாங்க சித்தர்கள். அதாவது வேர் தழையால குணம் அடையாத போது சில நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டும் இல்லாம உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காலத்துல எப்படி மூலிகைகளை மருந்தா பார்த்தாங்களோ அதே மாதிரிதான் தாது பொருள்களையும் உலோகத்தையும் பார்த்தாங்க. இப்ப தங்க பஸ்பெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சித்த மருத்துவ மருந்துகள் தான். இதை மருந்துகளா மாற்றக்கூடிய வல்லமை சக்தி சித்த மருத்துவத்துல இருக்குது. எல்லாருடைய உடல் நலத்துக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமா அப்படின்னு மாணவர்கள் கேட்கிறாங்க. 60 கிலோ எடை கொண்ட ஒருத்தர் நியூசிலாந்துல இருக்கிறாரு, அதே வெயிட்ல இருக்கிற ஒருத்தர் இந்தோனேஷியால இருக்கிறாரு, இந்தியாவில இருக்கிறார் அப்படின்னா அத்தனை பேருக்கும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியுமா? முடியாது. அவர் எந்த வகை மனுஷர், எப்படிப்பட்ட வாழ்வியல்ல இருக்கிறாரு, என்ன மாதிரியான சமூக சிக்கல்ல இருக்கிறாரு, என்ன மாதிரியான எண்ணப்போக்கு உடையவர், அவரோட உணவு முறை என்ன, அவர் மரபு வழி எப்படிப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சுதான் சிகிச்சை கொடுக்கணும். அந்த வகையில தமிழர் மருத்துவம் தான் தனித்துவம் மிக்கது, சிறந்தது அப்படின்னு சிவராம ஐயா சொல்றாரு. மருத்துவத்துல பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குதுங்களா ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டா அதற்கு விளைவும் இருக்கும், பக்க விளைவும் இருக்கும். ஆனால் தமிழர் மருத்துவத்துல பக்க விளைவு எதுவுமே ஏற்படாது. அதுக்கு காரணம் மருந்து அப்படின்றது உணவின் நீட்சி தான், அதாவது உணவின் தொடர்ச்சி தான். ஒரு புடி சோறு நீங்க ஒரு சாப்பாடை எப்படி நம்ம உடம்பு எடுத்துக்குதோ அப்படிதான் சித்த மருத்துவத்துல கொடுக்கப்படுற லேகியத்தையும் சூரணத்தையும் உடம்பு எடுத்துக்கொள்ளும். அதனால உணவு எப்படி பக்க விளைவை தராதோ அது போல சித்த மருந்துகளும் பக்க விளைவை தருவதில்லை. தமிழர் மருத்துவத்தின் சிறப்புன்னு எதங்கையா சொல்லுவீங்க? தனித்துவமான பார்வை, இதுதான் முதல் சிறப்பு. ரெண்டாவது, சூழலுக்கு இசைந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாம நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் வழிமுறையும் சொல்லுது. அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற திருக்குறளின் படி நோயை மட்டும் இல்லை, அது எதனால வந்துச்சுன்னு காரணத்தையும் கண்டறிஞ்சு ஒரு மனுஷனை நோய் இல்லாத மனுஷன் ஆகக்கூடியது இந்த மருத்துவம் தான். இன்றைக்கு நோய்கள் பெருகி இருக்க காரணம் என்ன ஐயா? மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் முதல் காரணம். மாறிப்போன உணவு முறை, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இது மூன்றும் தான் முக்கியமான காரணங்கள். சுற்றுச்சூழல் மாசு மற்றொரு காரணம். தன் உணவுக்காக வேற எதை பத்தியும் கவலைப்படாம நிலத்தை உரத்தாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலான்ற ஒரு அலட்சியமான எண்ணமும் மன அழுத்தமும், எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனைன்ற புரிதலே இல்லாததுதான் கூடுதல் காரணங்கள். நாம் அறிவியல் அறிவை, மேம்பட்ட அறிவை வளர்த்துக்கிட்டோம், ஆனா நுண்ணறிவை தொலைச்சிட்டோம். இயற்கையோடு இயைந்து வாழலாம் அப்படின்ற அறிவை நம்ம மறந்துட்டோம். அதுதான் இன்னைக்கு பல நோய்கள் உலகத்துல பெருகி இருக்க முக்கியமான காரணம். உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு இருக்குதுங்களா ஐயா? இப்போ ஒருத்தர் மரபு ரீதியாக ஒருத்தரோட உடல் எடை அதிகமா இருக்குதுன்னா
அவருக்கு இப்போதைக்கு எந்த நோயும் இல்லை, நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவர் எடையை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனால் அந்த எடை அதிகரிக்கிறதுனால சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்பு இருக்குதுன்னா அவர் கண்டிப்பாக எடையை குறைச்சி தான் ஆகணும். அழகுக்காக மட்டும் உடல் எடையை குறைக்கிறது, மிகவும் மெலியறது நல்லது கிடையாது. உடல் நலத்திற்காக தான் நாம் எடையை குறைக்க வேண்டும். உணவை குறைக்கிறது தான் எடையை குறைக்கிற வழியா ஐயா? இன்னைக்கு பல உணவு கட்டுப்பாட்டு முறை இருக்குது, எல்லாம் நல்ல முயற்சிகள் தான். ஆனால் அவற்றை பின்பற்றுவதற்கு நம்ம உடம்பு ஏற்றதா இருக்குதா அப்படின்றது நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு முடிவெடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இன்டர்நெட்டை பார்த்து, யூடியூப்பை பார்த்து அந்த முறைகளுக்கு செல்றாங்க. சிலருக்கு அது கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைக்கிறது சரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் 1-1.5 வருஷத்துக்குள்ள எடையை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அவசர யுகம் அப்படின்னாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வச்சுக்க கூடாது. உணவுக்காக சமையல் அறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். உடல் நலத்துக்காக உடலுக்கு நாள்தோறும் நம்ம என்ன செய்ய வேண்டும் ஐயா? தினமும் 45 நிமிஷத்துல 3 கிலோமீட்டர் நடக்கணும், வாக்கிங் போகணும். 15 நிமிஷம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேரம் தூக்கம், 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது எல்லாம் அவசியம். எங்கோ விளையிற ஆப்பிளை சாப்பிட்றத விட நம்ம ஊரில் விளையக்கூடிய கொய்யா, இலந்தை, நாவல் பழம், பப்பாளி பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம், இது எல்லாத்தையும் காலை உணவுக்கு முன்னாடி சாப்பிடலாம். பல வகை மருத்துவ முறைகள் இருக்குதே ஐயா. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி மருத்துவம்லாம் இருக்குது. இது எல்லா மருத்துவங்களும் இணைந்து செயல்பட முடியுமா? உலகத்தின் அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகளுக்கு பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. தொற்று நோய் வராமல் காப்பதிலும், அவசரகால சிகிச்சையிலும், மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னணியில் இருக்குது. மரபு சார்ந்த மருத்துவ வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் அறிவு நமக்கு தேவைப்படுது. எனவே எல்லா மருத்துவ முறைகளும் கைகோர்த்து நாம் எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும். பள்ளி பிள்ளைகளாகி எங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள் என்னங்கய்யா? நோய் வந்த பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், இது 3 தான் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். விலையுயர்ந்த உணவு தான் நல்ல உணவு நினைக்காதீங்க. எளிமையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேயும் செல்லுலேயும் விளையாடுறதை விட்டுட்டு நாள்தோறும் ஓடி ஆடி விளையாடுங்க. நைட்டு தூக்கம் ரொம்ப 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 முக்கியம். அதை உரிய நேரத்தில் உறங்க செல்லுங்க. அதிகாலையில் விழித்தெழுங்க. உங்களுக்கு எந்த நோயும் அண்டாது. என்று தமிழர் மருத்துவ முறைகள் பற்றிய செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் ஐயா அவர்கள் கூறினார். இப்போ இந்த பாடத்திலேருந்து நம்ம தமிழர் மருத்துவம்னா என்ன, எப்படி நம்ம உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டோம். உணவே மருந்து அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு எந்த நோயும் ஏற்படாது. இப்போ மதிப்பீட்டு பகுதிக்கு செல்லலாமா? மதிப்பீட்டு பகுதியில் இருக்கிற எல்லா வினாவிற்கும் பதில் எழுதி அனுப்புங்க. முக்கியமாக சிந்தனை வினா இருக்குது இல்லையா? நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில் அந்த நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம் அப்படின்றது எல்லாவற்றையும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேவா?